சிவாய நமய்யா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். சொல்லுங்க. என்னய்யா இன்னைக்கு மக்கள்லாம் பாத்தீங்கன்னா சித்தர் வழிபாட்டில் இறங்கிட்டாங்க. நிறைய சம்பவங்கள் பாக்குறோம். சமாதியை தேடி அலைகிறாங்க, காடு மலை தேடுறாங்க, வெள்ளிங்கிரி மலை, திருவண்ணாமலைன்னு போகாத இடம்ல எல்லா பக்கம் நல்லா சுத்துற நல்ல விஷயம்தான், ஆன்மீக வளர்ச்சி தான். இது ஏற்புடையது தானே? உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நமக்கு ஏற்புடையதுதான், உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. ஏன் சித்தர் வழிபாடு புனிதங்க. எவ்வளவு பெரிய பொக்கிஷம். சித்தன் வேற சிவன் வேற கிடையாதுங்க. சித்தன் சிவன் எல்லாம் ரெண்டும் ஒருத்தர் தாங்க. சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சும்மா அது எங்க அப்பா சிவபெருமானே சொல்றான். சித்தனாண்டி சிவனாண்டி இந்த தேசமெங்கும் நானாண்டி, மாயாண்டி மாலாண்டி நான் மாலும் சிறு ஆண்டியடா, கந்தை துணி தோளிலிட்டு உங்கள் கந்தப்பனு நான் வருவேன், கும்பி கொதிக்குதடா இனி குடியிருக்கலாகாது, போவேன் கைலாசம் பின்னாடி மாதத்திலே, பின்னாடி முன்னாடி நான் முழுதையாதே ஆடியானேன், கண்ட கோவில் தெய்வம் என்று கையெடுத்தால் பலனும் உண்டோ. எங்க அப்பன் சொல்றான், கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுத்தால் பலனும் உண்டோங்கிறான். சித்தனாண்டி சிவனாண்டி, சித்தனும் நான் தான், சிவனும் நான் தான். கந்தை துணி தொழிலிட்டு கந்த புலன் முருகன் யாரு? அவன் தான், நான் தாங்க. மாலும் சிறு ஆண்டியடாங்க. மால் யாரு? திருமால், நாங்க. ஐயன் யாரு? நான். கோல நெடு மாலை என்னும் கோலங்கட்டி ஆடுகிறேன், இன்னும் என்னை அறியவில்லை, சோபனமும் சொல்லவில்லை. வருந்தி பாடுறான் எங்க அப்பா சிவபெருமான். கோல நெடு மாலை என்னும் மால் அயன் என்னும் கோலம் கட்டிய கோல நெடு நெடு மால் திருமால், அயன் பிரம்மா, சிவன் மூணு நான் தான். ஒரே ஒரு அப்பன் தான் எங்க அப்பன் சிவன் தான். அவன் தான் சித்தன், அவன் தான் அனைத்துமே. முருகனும் அவன் தான். மாயாண்டி நீங்க சொர்ணமாலசாமி கருப்பசாமி கும்பிடுறமே அது யாரு? அதுவும் அவன் தான். சித்தராண்டி சரி மாலாண்டி என்ன சொல்றான்? மாயாண்டி மாலும் சிறாண்டி, மாயாண்டி நான் தான் அங்க. அதனால இந்த உலகமே அவன் தான். சித்தன் வேற சிவன் வேற கிடையாது. சித்தர் வழிபாடு ரொம்ப நல்லது. அது வழிபடுறதுனால நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கும், நமக்கு வீடு பேரு கிடைக்கும். வீடு பேரு நிச்சயம் கிடைக்குங்க. எம்பெருமா அதான் சொன்னான், பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோருக்கு நோக்கிய கருணையுண்டாம் நோயில்லாது இருந்து வாழ்வார், தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்பருக்கு வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தான் வேண்டார். அதனால நிச்சயமா நமக்கு வீடு பேரு கிடைக்கும். வீடு பேர் எங்க இருக்கு? வீடு எங்க பூமியில இருக்கு, அங்க இருக்கு, அப்பாட்ட இருக்கு. அப்பாவுடைய உலகம் தான் நமக்கு. அங்க போனதுக்கு பிறகு தான் இங்க நம்ம திரும்பி வர மாட்டோம். பிறவானிலை. அப்பாவோட உலகமா? நான் சொல்றேன் அப்பா எங்க அப்பா சிவபெருமா. நான் சொல்றேன் நீ அப்பா வேற எங்க போறீங்க? கடவுளை சிரிப்பாதான் வருது. நான் சொல்றேன் அப்பா உலகத்துக்கு அப்பன், உலகத்துக்கு அப்பன். பிதாகமசி ஜெகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்திரம் ஓங்கார் சாம எஜிரேவ சங்கா. இந்த உலகிற்கு தந்தையும் தாயும் பாட்டனும் அறியத்தக்கவனும் புனிதமானவனும் ஓங்காரமும் சாம எஜுர் வேதங்களும் நானேங்கிறான் எங்க அப்பா சிவபெருமான் சொல்றான். இந்த உலகத்துக்கு அப்ப நான்டா, வேதங்கள் நான்டா, கர்மங்களுக்கு பயனளிப்பவனால தானாங்கிறான். ஈஸ்வர சர்வபதானம் பிரமேன் சர்வபதானி எந்தனோட்டி மாயனா. நீ செய்யற பாவ புண்ணியத்துக்கு தண்டனை கொடுக்கறது நான் தாங்க. கர்மத்துக்கு பயனளிக்கிறேன் அவன் தான். வேற யாரும் கொடுக்க முடியும்? உங்க கர்மாவை நீக்கினாலும் அவனால முடியும். அதனால நீங்க சித்தர் வழிபடுறது பெரிய புண்ணியங்க, பெரிய பாக்கியம். அதனால சித்தர் வழிபாட்டுல மக்கள் இன்னைக்கு இறங்கி போய் காடு மலைகள்ல சித்தருடைய சீவ சமாதியை தேடி போறதுலாம் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அவங்களுடைய பிறவி பயனுக்காக அவங்க போறாங்க. பிறவி பயனுக்கு அடையிறதுக்கு மேல் வீடு மேல் வீடு எங்க இருக்கு? மேல் வீடு அடையறதுக்கு முக்திக்காக தேடுறாங்க. அதான் எங்க போய் சிவபெருமான் சொன்னா, பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து. மேல் வீடு எங்க இருக்கு? அங்க இருக்கு, ஜீவ வீடு. இந்த ஆத்மாவுக்கு, உடலுக்கு கிடையாது, நம்முடைய ஆத்மாவுக்கு. மேல் வீடு இழந்து செத்திறந்து தீநரக சீல் குட்டியில அடைக்க கொத்தி இறந்த புழுக்கள் கொஞ்சம் சொன்னா. பக்தி சோதித்தான் சோதிப்பான், அவனை விட்டுட்டு போயிடக்கூடாது. சோதிப்பான் சிவபெருமான், சோதிப்பான் சிவபெருமான். சோதனை வேற மாதிரி இருக்கும், விட்டுட்டு போயிடலாமான்னு இருக்கும். ஐயோ இவனா இந்த கடவுளா, வேண்டாப்பா இவன் சோதனைக்காரப்பா அப்படின்லாம் தோணும். அவன் உங்களை சோதிச்சு உங்களுடைய கர்ம வினைக்கு பயனை கொடுத்து உங்களை ஆட்கொண்டுறான். வேதாந்த சித்தாந்தம் இன்னைக்கு வேதங்கள் சொல்றாங்களே ஐயர்கள், மந்திர வேதங்கள் யாரு? எங்க அப்பா சிவபெருமா. அதான் சொன்னா, வேதாந்தம் சித்தாந்தம் சொல்றாங்க. ஜோசியங்கள் சூத்திரங்கள் பல சாஸ்திரங்கள் நானானேன், என்னடங்கா ஜோதி பரன் மண்ணடங்கி இருக்கின்றேன்,
வேதாந்தம் சித்தாந்தம் விளம்பி வைத்தேன் வையகத்தில். வேதாந்த சித்தாந்தம் யாரு? தனம் தானியம் பசும் பௌத்லாபம். தினமும் வந்துட ஓதுறீங்களா நீங்க நம்ம கோயில்ல? யாரு வேதம்? எங்க அப்பன் ஈசன். ம் அதனால வேதாந்த சித்தாந்தம் தான் என்னடங்க ஜோதிபரன் மண் அடங்கி இருக்கின்றங்க. ஒவ்வொரு மண்ணுலயும் துளிலையும் சிவபெருமா இருக்கான். அணுவுக்கும் அணுவா இருக்கிறான். அதான் சொன்னான். அது என்ன, ஒவ்வொரு துகள் மண்ணுலயும் ஏகபரம் பரபிரம்மம். அவன் இல்லாத இடமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம கண்ணுக்குள்ள ஒளியா இருக்கான். கண்ணுக்குள் மணியையான காரண குருவேஞான விண்ணுக்குள் எவர்க்கும் ஞான வெளிச்சுடரான மூர்த்தி ஒன்றுக்குள் ஒன்றாகி உலகம் ஈரேல் அனைத்தும் காக்கும் அணுவுக்கும் கடந்த ஜோதி அறிவுள்ள மரியாதை தான். அணுவையும் கடந்த ஜோதி எங்க அப்பா சிவபெருமா. புரியுதா உங்களுக்கு? அணுவையும் கடந்தவன். உலகம் அவன் சந்திரன் வந்த கீதை சொல்றான மாயத்தீசன பிரகதி சூயதை சரசரம் கேதனானைக்கோ ஜெகத்வி பரிவர்த்ததுங்க. இந்த ஜகம் அந்த உலகம் என்னுடைய கண்காணிப்பில் தலைவரான என் கண்காணிப்புல இருக்குங்க. சந்திரன் நான் தாங்க. கமகம் வருஷம் அமிர்தம் சைவம் தாங்க சதஸ்த ஜாகம் முடிச்சாங்க. நானே சூரியன் வடிவில் பிரமளிக்கிறேன். நானே மழை பெய்ய செய்கிறேன். நானே சந்திரனுங்கிறான். சந்திரன் வந்தான், சூரியன் வந்தான். அந்த பிரபஞ்சத்துல அவன் இல்லாம ஒண்ணுமே கிடையாதுங்க. எங்க அப்பா சிவபெருமான் இல்லாம உலகத்துல ஒண்ணுமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதுதான் சொன்னான். சந்திரனு நானேன் சூரியனு நானேன். யாரு? சந்திரன் வந்தான், சூரியன் அவன் தான், எல்லாமே அவன் தாங்க. அதனால சித்தனும் அவன் தான், பித்தனும் அவன் தான். பித்தன் பாருங்க, பித்தன் பித்தனும் அவன் தான். அதான் சொல்றான்ல, பித்த நானேன் பேய நானேன் என் பெருமை அறிவார் யாரும் இல்லைங்க. பித்துனும் அவன் தான், அவன் தான். ஆனானேன் பெண்ணானேன் அடங்காத ஸ்வரூபமானேன். ஆணும் அவன் தான், பெண்ணும் அவன் தான். அடங்காத ஸ்வரூபம் அண்ட பிண்டம் அனைத்தும் ஈசன் தான். பின்ன இங்க யாரு இருக்க? நம்ம ஒண்ணுமே கிடையாதுங்க. கர்மா, நம்ம கர்மா. நம்மளுடைய வீடு அங்க இருக்கு, இங்க இல்ல. மோட்ச பேருக்கு மோட்ச வீட்டுக்கு போயிடணும். போனாதான் இந்த துன்பத்துக்குரிய இந்த மண்ணுலகுக்கு நம்ம மீண்டும் வர மாட்டோம். அதனால எல்லாம் மோட்ச கதியை தேடுங்க மக்களே. நான் சொல்லல, எங்க அப்பன் சொல்றான் சிவபெருமா. சாமி அதான் சொன்னாரு, இது பெற்றவர்க்கு கிட்டி கொள்ளும் பேதகோ இல்லை மகனே. நான் சொல்ல அந்த அந்த தலங்களிலே ஆடும் அந்த பேர்களையும் ஆடாமல் நீ இருந்து அறிவு சொல்லி வாமகனே. இது பரலோக வார்த்தையல்லால் பூலோக வார்த்தை இல்லை. அம்மை உமை பார்வதியும் அறிவு சொன்னால் என் மகனே. பிள்ளைகளேன்னு பாடுறான் வருந்தி. அப்பையும் பாடுறான், கேட்டுடுங்க. நான் சொல்றேன் அப்ப நம்ம அப்ப சிவபெருமா. நீங்க வேற எதை நினைச்சுக்காதீங்க. அப்ப இன்னைக்கு அப்ப அப்பன்னு சொன்னாலே எதை நினைச்சு சிவாய நம்ம திருச்சிட்டோம்.